பல செட்டப்லாம் பண்ணி நம்ம பீட்டா ப்ரீடிங் பண்ணுவோம். அதுவும் நல்லபடியாக ப்ரீடும் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும். அந்த குட்டிங்களுக்கு நம்ம வினிகரில் ஆட்டி மேலே கூட நல்லபடியாக வளர்த்துட்டு வருவோம். பொறுமையாக தண்ணி மாற்றி குழந்த போல் பார்த்துட்டு வருவோம். ஆனாலுமே லாஸ்ட் நமக்கு வந்து 10-20 குட்டி தான் வரும். அதுக்கு பல ரீசன் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். பல காரணங்கள் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு காரணம். இப்போ இந்த 2 மீனும் பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து குட்டியாக இருக்குது. இது 2மே ஒரே பேட்ச்சில் வந்த குட்டி தான். ஆனால் இது 2க்குமே பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று வந்து குட்டியாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருசாக இருக்க குட்டி வந்து நல்லா தேடி தேடி போய் ஃபீட் எடுத்துக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து ஜெனட்டிக்காகவே வந்து அதுக்கு நல்லா இம்யூனிட்டி பவர், ஸ்ட்ரென்த் எல்லாமே இருக்கும். மற்ற குட்டிங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இப்போ அந்த மாதிரி குட்டிலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீடை நல்லா தேடி தேடி சாப்பிடும். தேடி தேடி சாப்பிட்டு நல்லா சைஸ் வந்துடும். நல்லா சைஸ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதோட சைஸில் குட்டியாக இருக்க மீன்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிட்ரும். இது வந்து நான் கண் கூடவே நிறைய டைம் பார்த்துருக்கேன். நிறைய பேட்ச் இந்த மாதிரி நடக்கும். அதை விட கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும். சாப்பிடாமலாம் இருக்காது. நீங்கள் நினைக்கலாம், இது குட்டியாக தானே இருக்குது, எப்படி அந்த குட்டியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு. கண் கூட சாப்பிடும். நீங்களே வந்து பீட்டா ப்ரீடிங் பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் டைம் கொடுத்து அதை பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பெரிய குட்டிலாம் அதோட சைஸில் குட்டியாக இருக்க குட்டியில் கண்டிப்பாக சாப்பிடும். இது சாப்பிடாம இருந்தால் கூட என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட முடியல, சப்போஸ் வந்து என்னால் சாப்பிட முடியல, கொஞ்சம் பெருசாக இருக்குது குட்டிலாம் அப்படின்னா, கடிச்சாச்சு விட்ரும். கடிச்சு விட்டா கூட அது வேஸ்ட்டு தான். கடிச்சு அது உடம்பு வந்து நஞ்சு போச்சு அப்படின்னா, அதுவும் வந்து கொஞ்ச நாள் செத்து போயிடும். அப்போ இந்த மாதிரி நடக்கும். இப்போ நீங்கள் இதை தடுக்கணும் அப்படின்னா, இந்த குட்டியில் தனியாக எடுத்து போட்டு வளர்க்கணும். இப்போ இந்த மாதிரி சைஸில் பெருசாக இருக்க குட்டிலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, தனியாக இந்த மாதிரி டப்பில் எடுத்து வச்சுட்டு, இந்த குட்டிங்களெலாம் தனியாக பாதுகாக்கணும். தனியாக வந்து அது கேர் கொடுத்து, தனியாக ஃபுட்டு கொடுத்து வளர்த்தணும். 2யும் ஒட்டுக்கா விட்டிங்க அப்படின்னா, சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதோடய விட்டு வைக்கிறேன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு கடிச்சு குட்டியில் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக ஒரு கட்டத்தில் வந்து 2மே வந்து சைஸ் வந்துருச்சு அப்படின்னா சண்டை போட்டு சாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும். அப்போ நீங்கள் சைஸ் வாரியாக பீட்டா ஃபிஷ் வளர்க்குறீங்க அப்படின்னா, சைஸ் வாரியாக நீங்கள் பிரித்து போட்டுகிட்டே இருக்கணும். பீட்டா ஃப்ரை மட்டும் இல்லை, மற்ற எந்த குட்டியை நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னாலுமே சைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரித்து தான் போடணும். சைஸ் வந்து ஒன்று வந்து குட்டியாக இருக்கணும், பெருசாக இருக்குன்னு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை பிரித்து போட்டு தான் வளர்க்கணும். நீங்கள் பிரித்து போடாமல் வளர்க்காம விட்டீங்க அப்படின்னா, இப்போ அந்த எந்தெந்த குட்டி வந்து பெருசாக இருக்கோ அந்தந்த குட்டி என்ன பண்ணும், நல்லா இந்த குட்டியில் சாப்பிட்டுட்டு அது நல்லா வளர்ந்துடும். ஆனால் குட்டி வந்து உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து கம்மியாயிரும். பீட்டா ஃபிஷ்ஷை நம்ம ப்ரீட் பண்ணுறது பெருசு கிடையாது. அது குட்டியை வளர்க்குறத பெரிய கஷ்டம். அந்த கஷ்டத்தில் இதுவும் ஒரு கஷ்டம் தான் நமக்கு. இந்த மாதிரி தான் சொந்த தம்பிங்க, அண்ணன் தம்பிங்களே அக்கா தங்கச்சியே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது வேறு வழி இல்லை. அதோட நேச்சர் அப்படி தான். அதனால் நீங்கள் பார்த்து இதை பிரித்து போட்டிருந்தா மட்டும்தான் குட்டி வந்து நல்ல ஒரு கவுண்டாச்சும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு 100 குட்டி கிடைக்கிது அப்படின்னா, அந்த 100 குட்டியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரித்து போட்டிங்கன்னா ஒரு 60-70 காப்பாற்றிடலாம். இதில் ஒரு 60 மினிமம் காப்பாற்றிடலாம். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு 10 குட்டி 20 குட்டி தான் வரும். எது வந்து நல்லா மற்ற குட்டி வேட்டையாடி சாப்பிடுதோ அது மட்டும் தான் சைஸ் வந்து நிற்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீனை பற்றி நம்ம தினமும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.